அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்ற துர்க்மெனிஸ்தான் நாட்டின் பாகிஸ்தான் தூதர் வாகன் என்பவரை அந்த நாட்டின் குடியுரிமை அதிகாரிகள் அவசரமாக விரட்டியடித்திருக்கின்றனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் விமான நிலையத்தில் இறங்கிய அவரை உடனடியாக அமெரிக்கா நாடு கடத்தியது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டு வருகிறார். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு என்பது விரிசல் அடைந்திருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான பிறகு இரண்டு தரப்புக்கும் இடையேயான உறவு என்பது மேம்பட தொடங்கி உள்ளது. பயங்கரவாதிகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் பயன்படுத்தும் அமெரிக்காவின் F-16 ரக போர் விமானங்களின் பராமரிப்புக்காக 3461 கோடியை டொனால்ட் ட்ரம்ப் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதன் பிறகு அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் சில நாட்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் பேசினார். அப்போது கூட பாகிஸ்தானை அவர் பாராட்டினார். அதாவது கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியது. அப்போது ஆப்கானிஸ்தானின் காபூலில் அபை கேட்டில் நடந்த பயங்கரவாத குண்டுவெடிப்பு தாக்குதலில் 13 அமெரிக்க படை வீரர்கள் 100க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் பலியாகினர். இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் ISIS. இந்த அமைப்பை சேர்ந்தவரும் தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவருமான முகமது ஷபியுல்லாவை அமெரிக்கா கைது செய்து நாடு கடத்தியுள்ளது. இவரை கைது செய்ததில் பாகிஸ்தான் அரசு அமெரிக்காவுக்கு உதவி செய்த நிலையில் ட்ரம்ப் அந்த நாட்டை பாராட்டினார். இதனால் அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான உறவு என்பது மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதாக கூறப்பட்டது. இப்படியான சூழலில்தான் தற்போது அமெரிக்க குடியுரிமை அதிகாரிகள் பாகிஸ்தான் தூதரை விரட்டியடித்துள்ள சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது துர்க்மெனிஸ்தான் என்ற நாட்டுக்கான பாகிஸ்தான் தூதராக வாகன் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இவர் உரிய விசா உட்பட அனைத்து ஆவணங்களுடன் அமெரிக்காவுக்கு சுற்றுலா புறப்பட்டார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் தூதர் இறங்கினார். அப்போது அவரது ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் சரிபார்த்தனர். அப்போது அவர் அமெரிக்காவில் நுழைவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. விசாவில் சர்ச்சைக்குரிய குறிப்புகள் இடம்பெற்றிருந்ததன் அடிப்படையில் அவர் அனுமதிக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் அவர் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று குடியுரிமை அதிகாரிகள் கூறிவிட்டனர். அதன்படி அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்திலிருந்து உடனடியாக நாடு கடத்தப்பட்டார். அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவே இல்லை. இது தற்போது சர்ச்சையாகி உள்ளது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவரை அமெரிக்கா தனது நாட்டுக்குள் நுழைய விடாமல் திருப்பி அனுப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தகவல் வெளியானது. அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருவோருக்கு அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருப்பதாக கூறப்பட்டது. சில நாடுகளில் விமான பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சோதனை என்பது முறையாக இருக்காது. இது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அந்த வகையில்தான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து வருவோருக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை சார்பில் ஒரு புதிய அறிவிப்பும் அப்போது வெளியிடப்பட்டது. பாகிஸ்தானின் சில பகுதிகளில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா போன்ற பகுதிகளில் பயங்கரவாதம், கடத்தல், ஆயுத மோதல்கள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அமெரிக்கர்கள், குறிப்பாக சுற்றுலா பயணிகள், தொழிலாளர்கள் மற்றும் நிருபர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அமெரிக்க அரசு கேட்டுக்கொண்டிருந்தது. இதற்கிடையேதான் துர்க்மெனிஸ்தான் நாட்டின் பாகிஸ்தான் தூதர் வாகன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் இறங்கியதுமே விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அவர் அமெரிக்காவில் அனுமதிக்கப்படாததற்கான விரிவான காரணங்கள் என்பது இன்னுமே புரியாத புதிராக இருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ளது.